அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுனா அது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு ரிசல்ட்டு தான் இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள், அதாவது இறுதி செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றின தகவல் சற்று முன்பு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் டிஆர்பி சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன தகவல் கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்களை பெரும் மகிழ்ச்சிகரமான தகவலும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரும் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்காக இன்று முதல் செலக்ட் ஆகின அனைவருக்குமே இன்றைக்கி அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் வெளியாக போகிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த செலக்ட் ஆனாங்க இல்லையா, செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் பார்த்திங்கனாக்கா நோட்டிஃபிகேஷன் இன்டிமேஷன் வந்துடும். நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்க ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எங்கே வாங்கணும், வீட்டுக்கே போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா லெட்டர் மூலயமா வந்துடுமா, இல்லை நம்மளே டவுன்லோட் பண்ணணுமா, அதை பற்றின தகவல் நிறைய பேர் கமெண்டில் கேட்ட விஷயம். இன்னொன்று முக்கியமான தகவல் என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது மக்களே. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம முக்கியமான அப்டேட்லாம் கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த ரிசல்ட்டு நான் செலக்ட் ஆகவேனா ஆக மாட்டேனா, அதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து உண்மை நிலவரம் என்ன, இந்த ரேஷன் கடை தகவல் பற்றி, அதாவது ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின தகவல் டிஆர்பி ஆஃபீஸில் இருந்து கிடைச்சிருக்க சற்று முன் மகிழ்ச்சி தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நேர்காணல் கம்ப்ளீட்டாக அனைத்து மாவட்டங்களுக்கும் நேர்காணல் முடிஞ்சு விட்டது. ஸோ இப்போது அதை மெரிட் லிஸ்ட் செய்வதற்கான வேலைகள் தான் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத தெளிவாக நமக்கு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் இந்த ஜனவரி இறுதிக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே நாங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது யாரெல்லாம் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருந்தாங்களோ கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நாங்கள் தெளிவாக அனுப்பிடுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது யார் யாருக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க செலக்ட் ஆன அனைவருக்கும் மட்டும்தான் அதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்றதையும் தெளிவாக அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஆர்பி தகவல் இது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் ரேஷன் கடை தேர்வு முடிவுகளுக்கு இப்போ வரும் அப்போ வரும். ஸோ நாங்கள் அப்டேட் தான் டெய்லி கொடுத்துட்ருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா மாவட்ட வாரியாக நாங்கள் வெளியிட போகிறோன்றத அப்டேட் தெளிவாக கன்ஃபார்மாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ செலக்ட் ஆன அனைவருக்குமே அவங்கவுங்க
மொபைல் நம்பருக்கும், அதாவது கொடுத்துருக்குற அவங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஓகேங்களா, மெயில் ஐடிக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோன்றதையும் தெளிவாக அவங்க சைட்லேருந்தே தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா. அடுத்ததாக வந்து இப்போது வந்து இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து நாங்கள் வந்து ரிசல்ட் வெளியிடுவோம். அதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுடைய அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்றத செய்தியாளர்களிடம் சந்தித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப பேரதிர்ச்சியை நமக்கு பேரதிர்ச்சியோட பெரும் மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அப்டேட் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் சரிங்களா. இப்போது ரிசல்ட் வந்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சாச்சு, எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போது செலக்ட் ஆன உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, கண்டிப்பாக செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் மூலயமாகவும் மெயில் மூலயமாகவும் அவங்க நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க சரிங்களா. செலக்ட் ஆகாதவங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் கன்ஃபார்மாக வராது, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இந்த ரேஷன் கடையில் வேலையில் எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வேலை எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கிறேன். அவங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்க கேட்ட டாக்குமெண்ட் அனைத்துமே என்கிட்ட இருந்தது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்தேன். எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ முக்கால்வாசி பேர் அது மாதிரி கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நான் அவங்களுக்கெலாம் என்ன அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 50-50 சான்ஸ் தான் ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது 3000 வேக்கன்சி தான் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா. அந்த 3000 வேக்கன்சியில் 2000 வேக்கன்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்து வாங்கிடுவாங்க சரிங்களா. ஸோ நான் இதில் வந்து ஓப்பனாக டாக்காக பேசிடுறேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உண்மை நிலவரமே அதுதான் ஓகேங்களா. ஸோ இருக்கிற 3000 வேக்கன்சியில் மினிமம் 2000 வேக்கன்சி நமக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க எல்லாருமே. மீதி இருக்கிற 1000 வேக்கன்சி நமக்கு இந்த மெரிட்டில் வரவங்க, இந்த லக்கில் வரவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த 1000 பேரில் ஒருத்தங்க வருவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு லக் இருந்தால் மட்டும்தான் இந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும். அதே மாதிரி அதில் நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியது எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இதில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஓகேங்களா. உங்களுக்கும் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் உண்மை நிலவரம். காசு கொடுத்தும் வாங்குறாங்க, மெரிட் லிஸ்ட்டும் போடுறாங்க. காசு கொடுத்து வாங்குறவங்க தான் மெஜாரிட்டி அதிகம் ஓகேங்களா. மெரிட் லிஸ்ட்டில் போடுறவங்க லக்கில் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா தான் கண்டிப்பாக வாய்ப்பு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இந்த ரேஷன் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்ன மார்க்கில் சரி ஓகே நான் செலக்ட் ஆகலை அது விஷயம் இல்லை. நான் எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகிருக்கிறேன், நான் எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன், எவ்வளோ மார்க்குக்கு என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, ஸோ என்னுடைய இந்த என்னோடய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, என்னுடைய நேர்காணல் இன்டர்வியூ நான் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஓகேங்களா. இதுக்காக இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இந்த 2025 முதல் வந்து இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் வந்து புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எதுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, எதனால் எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் அதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ எதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ மெயினாக ரிசல்ட் வந்து எப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். ஒரு சில பேருக்கு மொபைல் நம்பர் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பேர் வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ஆக்டிவாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான இன்றைக்கி டிஆர்பி தகவலும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களை தகவலும் இதுதான். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி
மாதிரி நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ வீட்டிலேருந்தே ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஓகேங்களா ஒர்க் பண்ணுறதுக்கு. மினிமம் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் வேலை இருக்கும். அந்த 10 நிமிஷத்தில் மினிமம் ஒரு ரூ. 300 400 நமக்கு வந்து சம்பாதிக்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா? ஒன்லி காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் இது சூட்டபிள் ஆகும். தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். முக்கியமான வீடியோவில் அப்டேட்டில் சந்திக்கிறேன். முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ வெல்கம்.